ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ராஜி. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் அஜித் இருக்காருங்க இல்லையா, அவர் அந்த சினிமா பயணத்தில் 33 வருஷமாக இருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சினிமாங்கிற அற்புதமான பயணத்தில் 33 வருஷங்கள் நிறைவு செய்கிறேன். ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக நான் இதை எழுதலை. எனக்கு எண்களின் மீது நம்பிக்கையே இல்லைங்க. சினிமாவில் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு முக்கியமானது தான். ஏன்னா இந்த பயணத்திற்காக முழுவதுமாக கை கொப்பி நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பயணம் எனக்கு ரொம்ப எளிதெல்லாம் கிடைச்சில்லைங்க. நான் இந்த துறைக்கு வரத்துக்கு எனக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் இந்த பயணத்துக்கு வந்தேன். முழுக்க என் சுய முயற்சியால் மட்டும்தான் சினிமா துறைக்குள் நுழைந்தேன். காயங்கள், மீண்டு வருதல், தோல்வி மற்றும் அமைதி என என் வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதித்தது. ஆனால் நான் தளர்ந்து போகலைங்க. முயற்சி செய்தேன், மீண்டும் வந்தேன், தொடர்ந்து முன்னேறுகிறேன். ஏன்னா விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை, அதை பரிசோதித்து அந்த மாதிரி நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போதும் உங்கள் அற்புதமான அன்பு தான் என்னை மீண்டு வர செஞ்சுருக்கு. இந்த அன்புக்கு என்றும் நான் உண்மையாக இருப்பேன். இந்த அன்பை எப்போதும் இறுக பிடிச்சுப்பேன். ஆனால் என் பயணம் சினிமாவோட முடிந்திடலை. மோட்டார் ரேசிங் உலகில் வேறு விதமான சவால்களை எதிர்கொண்ட அந்த ட்ராக் நீங்கள் யார் என்பதை பொருட்படுத்தாது, மன்னிக்காது. அதற்கு தேவை ரெஸ்பெக்ட், ஃபோக்கஸ் அண்ட் கிரீச். அந்த ட்ராக்ல பல முறை ரத்தம் வரும் அளவுக்கு விபத்து ஏற்பட்டுச்சு. என்னை பல முறை தூக்கி எறிந்திருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிறேன். இந்த பயணம் விருதுகளுக்காகவோ அல்லது தலைப்பு செய்திகளுக்காகவோ அல்ல. ஒழுக்கம், துணிவு, ஒரு குறிக்கோளுக்காக ஏற்படும் வழி என இவற்றின் மூலம் என்னை நிரூபித்து கொண்டு பயணிக்கிறேன். வீரம் மிக்க நாட்டின் பிரதிநிதியாகவும் இருக்கேன். அஜித் குமார் மோட்டார் ரேசிங் என்ற பெயரில் 2025ஆம் ஆண்டில் மீண்டும் விளையாட்டுத்துறைக்கு மட்டும் நுழையல. வயது வரம்பு, அச்சம், தடைகள் இதை பார்த்து தங்கள் மீதே சந்தேகம் கொள்வதற்கு உத்வேகம் கொடுப்பதாகவும் விளையாட்டுத்துறையில் மீண்டும் வந்தேன். நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான். நன்றி. உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். சினிமாவில் எனக்காக வந்த பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குனர், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடகங்கள், விமர்சனங்கள் அனைற்றுக்கும் நன்றி. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர், தமிழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூறுறேங்க. எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு நன்றி கூறுகிறேன். என் வாழ்வின் பலம் மனைவி ஷாலினி தாங்க. எல்லா தருணங்களும் அவங்க என்னோட நிற்கிறாங்க. என் குழந்தைங்க அனுஷ்கா மற்றும் ஆதிக் இருவரும் என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள். சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளும் மனப்பான்மையும் என்னை வளர்த்த மறைந்த என் தந்தை BS மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி, என் சகோதரர் மற்றும் என் குடும்பத்தினர் அனைவரின் ஆதரவிற்கும் நன்றி. நான் பல சமயங்களில் அதிகம் வெளியே வராமலும் பேசாமலும் இருக்கலாம். ஆனால் சினிமா மட்டுமல்ல, மோட்டார் பந்தயத்திலும் முழு கவனம் செலுத்தி உங்களை மகிழ்விக்க தவறியதில்லை. என் நிறைகுறைகள் அனைத்தையும் இந்த 33 வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வச்சு கொண்டாடியதற்கு நன்றி. உங்களுக்கு எனக்கு என்றென்றும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன். என் மோட்டார் ரேசிங் கரியருக்கும் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஆதரவும் தேவை. உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் என நம்புகிறேன். வாழவிடு. கிரேட்டுங்க, வெரி கிரேட்டுங்க. தலை சார் என்றைக்குமே கெத்து தாங்க, வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.